இந்த இடத்திற்கு வந்து அந்த பாலகர்கள் சக்கரத்தை எடுத்துச் சென்று விட்டார்கள். இப்பொழுது நாம் அவர்களை தாக்க முயற்சிக்க கூடாது. நமது எதிரியே நமக்காக கடினமாக உழைக்கும் போது நாம் ஏன் அனாவசியமாக அவர்களை தாக்க வேண்டும்? இப்பொழுது நாம் நிழலை போல அவர்களை பின்தொடர்ந்து செல்லுவோம். அவர்கள் உழைக்கட்டும், அதன் லாபம் நமக்கு கிடைக்கும். தெற்கு திசையில் ஒரு காடு இருக்கிறது. அங்குதான் வீரன் ஓஜசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 3 திவ்ய சக்கரங்களில் ஒன்றை அவன்தான் பாதுகாத்து வருகிறான். அதை அவன் தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இங்கேயே இருங்கள், நாங்கள் சென்று வருகிறோம். அதோ அங்கு யாரோ இருக்கிறார்கள். இங்கே கவனி. பலராமா, முதலில் இவரிடம் பேசி நாம் வந்த விஷயத்தை கூறி சக்கரத்தை கேட்க முயற்சி செய்யலாம். ஆம் கிருஷ்ணா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். யார் நீங்கள்? எங்கெதற்கு வந்தீர்கள்? அது நாங்கள் வீரன் ஓஜசனை தேடி வந்திருக்கிறோம். மதிப்பிற்குரிய வீரர்களே, எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது திவ்ய சக்கரத்தை பெற்றுக்கொள்ள சமுத்திர தேவர் உங்களிடம் எங்களை அனுப்பியுள்ளார். திவ்ய சக்கரத்தை பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயமும் மறந்திருப்பீர்கள். நான் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என்று வாக்களித்துள்ளேன். இருந்தும் இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்களை போன்ற பாலகர்களை நான் காயப்படுத்த விரும்பவில்லை. சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது உதவி எங்களுக்கு தேவை. திவ்ய சக்கரத்தை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதல் கடமையாகும். மானிடர்களோ அசுரர்களோ, சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது உதவி எங்களுக்கு தேவை. திவ்ய சக்கரத்தை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதல் கடமையாகும். மானிடர்களோ அசுரர்களோ இல்லை தேவகணங்களே வந்தாலும் இந்த திவ்ய சக்கரத்தை யாரும் தொட முடியாது. நான் தொடவும் விட மாட்டேன். அப்படி என்றால் நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் உங்கள் விரோதி அல்ல, ஆனால் அதே நேரத்தில் அந்த சக்கரத்தை நாங்கள்